கோவை செல்லப்ப கவுண்டன் புதூர் அருகே சாலையின் நடுவே இருந்த பள்ளத்தில் விழுந்து நடுத்தர வயது நபர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்கலாம். ஐஸ்வர்யா, இந்த பள்ளம் எப்படி உருவானது? மாநகராட்சியால் தோண்டப்பட்டதா? எப்படி உருவானது? அந்த நபர் எப்படி அதில் தவறி விழுந்தார்? சக்தி, நம்ம அந்த விபத்து நடந்த பகுதியில தான் இருக்கும். இது வந்து கோவையில ஒரு முக்கியமான சாலை, சிறுவாணி சாலை. நீங்களே அந்த காட்சிகளை பார்க்கலாம். கோவை சிறுவாணி சாலையில தீத்துப்பாளையம் அடுத்ததாக மாதம்பட்டி, இதற்கு தீத்திப்பாளையம் மாதம்பட்டி இடையிலான பகுதியில தான் இந்த பள்ளம் தோண்டப்பட்டிருக்கு. இந்த பள்ளம் பாத்தீங்கன்னா எதற்காகனா, இங்க வந்து மேற்கு புறவழி சாலை திட்டம் வந்து நடைபெற்று வருகிறது. அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இங்க பாலம் அமைக்கும் பணிகள் தான் நடந்து வருது. அந்த பாலத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளம் தான் இது. நீங்க கூட அந்த காட்சிகளிலேயே பார்க்கலாம். அந்த விபத்தில் உயிரிழந்த கார்த்திகேயன் இருசக்கர வாகனம் தான் அந்த பள்ளத்தில் தற்போது வரை இருக்கிறது. அதில் பாத்தீங்கன்னா அந்த தடுப்புகள், அந்த பிளாஸ்டிக் ரோப் என சொல்லப்படும் தடுப்புகள் கூட அந்த வாகனத்தில் எவ்வாறு சுற்றி இருக்குன்னே நீங்க பாருங்க. அவர் அந்த ஹெல்மெட், அந்த பொருட்கள் எல்லாமே, அந்த விபத்துல இருந்த எல்லா பொருட்களும் தற்போது வரை பள்ளத்துல இருக்கு. நான் அந்த விபத்து எப்படி நடந்திருக்குங்கிறத நம்ம காவல்துறை தரப்புல கேட்டிருந்தோம். அது எப்படின்னா, இப்ப நான் நிக்கிறோம் இந்த பகுதி பாத்தீங்கன்னா, இந்த பகுதி வரைக்கும் தான் இன்று காலை இந்த விபத்து நடைபெறுவதற்கு வரை இந்த பகுதி மட்டும்தான் இருந்திருக்கு. இந்த செம்மண் அனைத்துமே பாத்தீங்கன்னா இந்த விபத்துக்கு பிறகு அவசரமாக தற்போது தடுப்பாக போடப்பட்டிருக்கு. இருபுறங்களிலுமே, அதாவது பள்ளத்தோட இருபுறங்களிலுமே இந்த செம்மண் தடுப்பு என்பது தற்போதுதான் போடப்பட்டிருக்கு. அதை தவிர முன்னதாகவே இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்புகள்ல இந்த பிளாஸ்டிக் ரோப் தடுப்புகள் மட்டுமே அமைக்கப்பட்டு இருபுறங்களிலுமே ஒரே ஒரு தடுப்பு போட்டு அதுல டேக் டைவர்ஷன் என்ற இது மட்டும் குறிப்பிட்டு இந்த பள்ளம் வந்து போட்டிருக்கு. நாம் இங்க நிற்கும் போதே இந்த பகுதியை வந்து கடக்கும் இந்த பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த செம்மண் வந்து தடுப்புகள் இப்பதான் போட்டிருக்கு, இது வந்து முன்னாடியே வந்து அவங்க செஞ்சிருந்தா அந்த விபத்தை வந்து தடுத்திருக்கலாம்னு சொல்றதையும் நம்மளால கேட்க முடியுது. மேலும் வந்து இந்த தடுப்புகள் கூட போதாது, ஏன்னா இது ஒரு முக்கியமான சாலை. இன்னும் கூடுதலான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இந்த பகுதியில் எடுக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தற்பொழுது இந்த விபத்துல பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் அடுத்த தேவராயபுரம் பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் வந்து உயிரிழந்திருக்காரு. அவரோட உடல் வந்து கோவை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனை இன்னும் சில நிமிடங்கள்ல முடியப்படும் என சொல்லப்படுகிறது. தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக பாத்தீங்கன்னா பேரூர் காவல்துறையினர் இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது. சக்தி, தொடர்ந்து பேசலாம் ஐஸ்வர்யா, இணைப்பிலே காத்திருங்க. தற்போது அறப்போர் இயக்கத்தில் இருந்து திரு ஜெயராமன் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சாலையில் ஏற்படும் பள்ளத்தால் உயிரிழப்புகள் அதிகரிப்பதை நம்ம தொடர்ந்து தற்போது காண முடிகிறது. இது போன்ற விபத்துகளை தடுக்க அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதற்கான ரொம்ப முக்கியமான அறிவிப்பு பலகையாக இருக்கட்டும், அதோடைய தடுப்பு அணைகள் போல அந்த பேரிகேட்ஸ் போடுறது, வைப்பது எல்லாமே அதற்கும் சேர்த்துதான் ஒப்பந்ததாரருக்கு பணம் கொடுக்கப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தில் எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் இது போன்ற சரியான அறிவிப்பும் அந்த தடுப்புகளும் வைப்பதற்கும் சேர்த்துதான் பணம் கொடுக்கறாங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி வைக்காதது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிமினல் நெக்லிஜென்ஸாக பார்க்கப்பட வேண்டும். அதனாலதான் இது போன்ற ஏற்கனவே சென்னையில வந்து மழைநீர் வடிகால் செய்யும் பொழுது இது போன்ற சரியான தடுப்பு அமைக்காததால் எப்படி ஒரு உயிர் போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கடந்த ஆண்டு, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக. இது போன்று தொடர்ந்து நடைபெற்று வருவது அப்படிங்கிறது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக அந்த எந்த துறை இதற்கு இந்த வேலையை செய்கிறார்களோ அந்த துறையுடைய அதிகாரியையும் சேர்த்துதான் வழக்கு போடப்பட வேண்டும். இது வெறும் கான்ட்ராக்டர் மேல மட்டும் நாங்க வழக்கு போடுறோம், அந்த கான்ட்ராக்டரும் பாத்தீங்கன்னா அங்க கடைசியில வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர் மேல மட்டும் போட்டுட்டு விட்டுறக்கூடாது. அந்த கான்ட்ராக்டர் யார் இந்த வேலையை செய்தார்களோ அவர்களை கருப்பு பட்டியல்ல சேர்க்கணும். அந்த நபர் மீது உடனடியாக எஃப்ஐஆர் போடப்பட வேண்டும். அந்த அதிகாரி மீதும், யார் இந்த அதிகாரி இதை வந்து மேற்பார்வை பார்த்து சரியாக செய்கிறார்களா என்ற மேற்பார்வையை பார்க்க வேண்டிய அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா தான் நாளை இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறாமல் இருக்கும். ஸோ இது போன்ற உயிரிழப்புகளை வந்து அப்பொழுதுதான் தடுக்க முடியும். இப்போ சாலையில பள்ளம் இருக்கும்போது அங்கு எச்சரிக்கை பலகை வைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இது அரசுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த மாதிரி வைக்கல. இந்த மாதிரி சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில நான் என்ன பாடம் கற்கணும் இதுல? இதுல வந்து அரசு இது வரைக்கும் பாடமே கற்கல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏற்கனவே நம்ம இதை சொல்லி இருக்கிறோம். ஏன்னா இது ஒப்பந்தம் கொடுக்கும் பொழுதே அந்த ஒப்பந்ததாரருக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது இது வைக்க வேண்டும், இது வைப்பதற்கும் சேர்த்து அவர் காசு வாங்குகிறார் அந்த ஒப்பந்ததாரர்.
வைத்ததாக சொல்லி காசு வாங்குகிறார். நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்போ வைத்ததாக சொல்லி காசு வாங்குறாரு, ஆனா அங்க வைக்கல, இதனால ஒரு உயிரே போகுது அப்படின்னும் பொழுது இது எவ்வளவு பெரிய ஆபத்தான, அவருடைய அந்த காஸ்ட் சேமிப்பதற்காக, இது போன்ற விஷயங்கள் மூலமாக பணம் சம்பாதிப்பதற்காக இது போன்ற ஒப்பந்ததாரர்கள் வைக்காமலேயே செய்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மாதிரியான வேலைகள் அப்படி நடக்குது அப்படின்னும் போது உடனடியாக அந்த யார், எந்த துறை அதிகாரி, இது வெறும் ஒப்பந்ததாரர் மேல மட்டும் நடவடிக்கை எடுத்தால் போதாது, அதிகாரி மீதும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுதுதான், எந்த பொது ஊழியர் இதுக்கு ரெஸ்பான்சிபிளோ அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுதுதான் நாளை மற்ற பொது ஊழியர்கள் எல்லாம் நம்ம மேலையும் நடவடிக்கை பாயும் அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பொழுதுதான் அவங்க சரியான மேற்பார்வையை செய்வாங்க. ஏன்னா அந்த மேற்பார்வை செய்யப்படும் பொழுதுதான் ஒவ்வொரு ஒப்பந்ததாரரும் அந்த தடுப்பணைகள் செஞ்சதற்கு பிறகுதான், தடுப்பாக அந்த பேரிகேடு மற்ற விஷயங்கள்லாம் வைத்ததற்கு பிறகுதான் வேலையே துவங்க வேண்டும். அப்ப வேலை துவங்குவதற்கு முன்பு அதெல்லாம் சரியாக செய்திருக்கிறார்களா என்று பார்ப்பது இவர்களுடைய மிக மிக முக்கியமான வேலை. சோ அதுதான் இந்த விஷயத்திலிருந்து அரசாங்கம் கற்க வேண்டும். உடனடியாக அதற்கான நடவடிக்கைகள், அக்கௌண்டபிலிட்டியை பிக்ஸ் பண்றது கிடையாது, அது போன்ற வழக்குகள்ல தண்டனை வாங்கி கொடுக்கறது கிடையாது, அதை அப்படியே விட்டு விடுகிறார்கள். இன்னைக்கு பேசுவாங்க, அதற்கு பிறகு விட்டு விடுறாங்க. சோ அதன் மீது எஃப்ஐஆர் போடுவது மட்டும் இல்லாமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதும் மிக மிக முக்கியமானது. இணைப்பில் தங்களுடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஜெயராமன் சார். ஐஸ்வர்யா, பள்ளத்தில் விழுந்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மாநகராட்சி இதற்கு என்ன பதில் சொல்கிறது? ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? சக்தி, தற்போது இந்த சம்பவம் நடைபெற்றது பாத்தீங்கன்னா புறநகர பகுதி, இது மாநகராட்சி பகுதியின் கீழே வராது. இது மாநில நெடுஞ்சாலைத்துறையின் கீழே வருகிறது. இதுல 2 விஷயங்களை நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்று பாத்தீங்கன்னா, இந்த சம்பவமானது அதிகாலை நடந்திருக்கு. ஒரு முக்கியமான சாலையும் கூட. இது போன்ற இப்பதான் இந்த மண் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்காங்க. ஒரே ஒரு இருபுறங்களையும் ஒரே ஒரு தடுப்பு வச்சு அதுல டேக் டைவர்ஷன் என்ற ஒரு இது வச்சிருக்காங்க. சுற்றியும் பாத்தீங்கன்னா கம்பங்கள் நட்டப்பட்டு அதுல இந்த பிளாஸ்டிக் ரோப் என்ன சொல்லப்படுவது கட்டி ஒரு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வாகனங்கள்ல அந்த விபத்துக்குள்ளான அந்த வாகனத்தை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது எந்த அளவுக்கு அந்த தடுப்பை சுற்றி இருந்திருக்குன்னா, அந்த வாகனம் வேகமாக இந்த விபத்தை அந்த பள்ளத்தில் விழுந்திருக்க கூடும். அந்த வேகத்தின் காரணமாக அந்த கார்த்திகேயன் அவர் கீழே விழுந்ததில் அவர் பலத்த காயமடைந்துதான் சம்பவ இடத்திலே உயிர்ந்திருக்கார் அப்படிங்கிற தகவலை காவல்துறையினர் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மீது 2 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது அஜாக்கிரதையாக பணி செய்வது, இதனால் உயிரிழப்பு ஏற்படுவது என்ற 2 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. இருப்பினும் பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு பணிகள் கான்ட்ராக்டர், சப் கான்ட்ராக்டர், அதாவது அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்ததாரர் இருப்பாங்க, அவங்க இந்த பணிகளை வேற ஒரு ஒப்பந்ததாரர்கள் கொடுத்திருப்பாங்க. அதனால இதுல தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்த கட்டங்கள்ல வழக்கு பதிவு என்பது என்னென்ன பிரிவுகள்ல யார் மேல அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிய வரும். சக்தி, கண்டிப்பா ஐஸ்வர்யா, இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்திருந்தாலும் கூட அரசு இன்னும் விழிப்போடு இருக்க வேண்டும். நடக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி.